ஹாய் கைஸ், திஸ் இஸ் நிர்மலா. வெல்கம் டு நிர்மதி டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மனித உரிமைகள். இதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மனித உரிமைகள் அப்படின்றது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, இந்த கருத்து எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்து மனித உரிமைகள் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது அப்படின்னு பார்த்தா மகாசாசனம். அது வந்து 1250 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு புதிய உரிமைகளை வந்துட்டு வழங்கக்கூடிய ஒரு மகாசாசனம் தான் இது. அடுத்து உரிமை மனு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உரிமை மனு அப்படின்றது பெட்டிஷன் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இது 1628 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து மக்களுடைய உரிமைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னது அப்படின்னு பார்க்க போனா மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் என்னது அப்படின்னா 1679 ஆரம்பிக்கப்பட்ட ஹேபியஸ் கார்பஸ் சட்டம். இது ஜெய்பீம் படத்துல கூட நம்ம இதை பார்க்கலாம் இந்த சட்டத்தை. சோ ஹேபியஸ் கார்பஸ் சட்டம் 1679. அடுத்து ஆங்கில உரிமைகள் மசோதா ஆரம்பிக்கப்பட்டது 1689. இது என்ன பண்ணும் அப்படின்னா அடிப்படை சமூக மற்றும் குடிமக்கள் உரிமைகளை வந்துட்டு அமைக்கக்கூடிய மசோதா தான் இது. இது ஆங்கில உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரான்சினுடைய அறிவிப்பு எது அப்படின்னா மனிதன் மற்றும் குடிமக்களுடைய உரிமைகள் பற்றிய பிரான்சினுடைய அறிவிப்பு தான். இது வந்து 1789 வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து குடிமக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் மசோதா என்னது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா. இது 1791 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு மனித உரிமைகளுக்கு கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தேங்க்யூ காய்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.